அனைவருக்கும் வணக்கம். தெய்வானையை மனம் கொண்ட தேவசேனாதிபதி ஒரு சமயம் திருமால் யோக நிலையில் இருந்தவாறு சிவனின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்த போது ஆனந்த கண்ணீர் பெருகியது. அந்த துளிகள் மகாலட்சுமியின் அருளுடன் இரு பெண்களாக வடிவு கொண்டன. திருமாலும் மகாலட்சுமியும் அவர்களை தங்களது குமாரத்திகளாக ஏற்று அமுதவல்லி சுந்தரவல்லி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். இருவரும் முருகனை நோக்கி தவம் செய்தனர். தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவர்களது முன் தோன்றி அவர்கள் விரும்பும் வண்ணம் திருமணம் புரிவதாகவும் அதன் பொருட்டு சுந்தரவல்லியை மண்ணுலகிலும் அமுதவல்லியை தேவருலகிலும் பிறக்க அருளினார். அப்படியே சுந்தரவல்லி வள்ளியாக பூவுலகிலும் அமுதவல்லி தெய்வானையாக விண்ணுலகிலும் பிறந்து முருகனை மணந்தனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. அமுதவல்லி இந்திர உலகத்தை அடைந்து அங்கிருந்த பொய்கையில் மலர்ந்திருந்த நீலோற்பவ மலரில் குழந்தையாக தோன்ற தேவேந்திரனும் இந்திராணியும் அவளை கண்டெடுத்து மகளாக வளர்த்தனர். கற்பக விருட்சத்தின் கீழே காமவல்லியால் கட்டப்பட்ட தங்கத் தொட்டிலில் ஐராவதம் எனும் யானையால் வளர்க்கப்பட்டமையால் அவள் தெய்வானை என்று அழைக்கப்பட்டாள். இவளுக்கு குஞ்சரி என்ற பெயரும் உண்டு. அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகனை குஞ்சரி மணவாளா என்று அழைக்கிறார். பிரம்மதேவனின் மானச புத்திரியாக விளங்கும் சஷ்டி தேவி தெய்வ யானையின் அம்சமாக அவதரித்தவளாவால் குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதத்தை அனுசரிப்பார்கள். சகல சம்பத்தையும் அருள்பவள் தெய்வானை. அதனால் இவளுக்கு சம்பத் ஸ்வரூபிணி என்றும் பெயர், தேவசேனா என்றும் அழைப்பர். சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்து அன்னையிடம் வேல் பெற்று வீறு கொண்டெழுந்த சூரபத்மனையும் அவனது அசுரகுலத்தையும் வேரோடு சாய்த்து தேவர்களின் துயர் துடைத்தான் முருகன். பிரம்மனிடம் வரம் பெற்று போரில் பற்பல மாயங்கள் புரிந்த சூரபத்மன் முருகனிடமிருந்து தப்பிப்பதற்காக கடலின் நடுவே ஒரு மாமரமாக தோன்றிய போது அந்த மரத்தை முருகன் தன் வேலால் இரு கூறுகளாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். சூரனால் சிறை வைக்கப்பட்ட தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்தார். விடுதலை பெற்ற தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேவர்களின் துன்பம் களைத்த ஸ்ரீ கந்த பெருமானுக்கு தன் மகளான தெய்வ யானையை மணம் முடிக்க தேவேந்திரன் விரும்பினார். கேட்டு முருகன் நகைத்தவாறே, இந்திரா, உன் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி வைப்பேன். முன்னரே தெய்வானை என்னை மணக்க வேண்டி சரவண பொய்கையில் தவம் புரிந்துள்ளாள். பங்குனியும் உத்திரமும் சேர்ந்த சுபதினத்தில் அவளை கரம் பிடிப்பேன் என்று அனுகிரகித்தார். முத்துக்குமரன் தெய்வ யானையை மணந்திட இசைவு தந்ததும் திருமணப் பணிகள் சோழ மன்னனாகிய முகுந்தனது தலைமையில் நடைபெற்றன. திருப்பரங்குன்றமே மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. அழகான பந்தலின் நடுவே நவரத்தினங்களைக் கொண்டு இழைக்கப்பட்ட திருமண மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. பூவுலகில் உள்ள எல்லா மன்னர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. இந்நாயகன் இரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருக்க தென்னவர்கோன் சிவன் தனது இல்லாள் உமையம்மையோடு எழுந்தருளி திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க வந்தார். உமாதேவியார் தனது திருக்குமாரனை உச்சி முகர்ந்து மனம் குளிர்ந்தாள். சிவன் மிகுந்த ஆனந்தமடைந்து திருமணச் சடங்குகள் உரிய காலத்தில் நடைபெறுக என ஆணையிட பிரம்மன் விவாகச் சடங்குகளை முறைப்படி இயற்ற பார்வதி பரமேஸ்வரர் மனமகிழ தேவேந்திரன் தாரை நீர் வார்க்க முருகன் தெய்வானைக்கு மங்கள நான் பூட்டி தேவசேனாதிபதி திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. கந்தா சரணம், சண்முகா சரணம். நன்றி.